இன்றைக்கி இந்த முருங்கைக்காய் சீசனில் இந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். வாங்க வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ எல்லா முருங்கைக்காவையும் கட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சோண்டு தண்ணி வச்சு வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுடணும், மஞ்சத்தூள் போட்டுருக்கணும். போட்டுட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இது வேகிற வரைக்கும், ஃபுல்லாக வேகிற வரைக்கும் குக் பண்ணணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, சதன்னு ஆயிரும். கொஞ்சமாக ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வைக்கணும். அது குக் பண்ணுற கேப்பில் நம்ம சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிடும். ஒரு சில தேங்காய், ஒரு 3-4 சின்ன வெங்காயம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்படி அரைக்கணும், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி சதை நம்ம அமுக்கி பார்க்கணும். அமுக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டுனா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். இந்த இதை ஆற வச்சுட்டு வேக வச்ச முருங்கைக்காவை இந்த மாதிரி சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இப்படி செக் பண்ண குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து இப்படி முருங்கைக்காய் வேக வச்சு இந்த மாதிரி சதை மட்டும் எடுத்து வச்சுக்கோம். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோம். அப்புறம் தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இதை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோம். இனி எப்படி பண்ணணும்? அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு மட்டும் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த முருங்கைக்காவோட சதையை எடுத்து இது போட்டு நல்லா கிண்டிடணும். இதில் கொஞ்சோண்டு வத்தப்பொடி போடுறேன். கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டிட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இதை போட்டு கிண்டிட வேண்டியதான். அதுதான் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கூட்டு ரெடி ஆகிட்டு, இப்போ நான் சாம்பாருக்கு இந்த கூட்டு பண்ணியிருக்கேன். அதனால் நான் வத்தப்பொடி போட்டுட்டேன். சாம்பார் சப்புன்னு இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு. இதே நீங்கள் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வேறு எதுவும் நம்ம மசாலா குழம்பு எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வத்தப்பொடி போடாமல் தேங்காய் போடுறீங்களா, அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டு மஞ்சத்தூள், நம்ம உப்பு போட்டு நம்ம ப்ளைனாக பண்ணி இதை சாப்பிட்லாம். நீங்கள் அதுக்கப்புறம் வதக்கும் போதும் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா செக் பண்ணி போட்டுக்கணும். ஓகே, பாய். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.